ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலாகவே நம்ம கடையில் வாங்குகிற குலாப் ஜாமுன் மிக்ஸில் வந்து மைதா ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம அடிக்கடி இதை வந்து சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் குழந்தைங்க கேட்குறதுனால நான் இந்த ரெசிபியை இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் 200 கிராம் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 600 கிராம் அளவுக்கு நமக்கு சர்க்கரை தேவைப்படுது. அதாவது 1 கப் மாவுக்கு 3 கப் அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது குலாப் ஜாமுன் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே மூடி அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு நான் நாட்டு சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ மண், இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூசி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம வாணலியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டைகளை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சூடு பண்ணி அதுலேயும் கூட பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம எடுத்துகிட்டு சர்க்கரை பாகு கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு எப்பயுமே கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம பொரித்து எடுத்துடணும். அப்போ தான் எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும். இப்போ நம்ம இதை சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா சூடாக இருக்குது. நம்ம சூடாக இருக்கும் போதே மூடி வச்சோம் அப்படின்னா அந்த நீராவியெல்லாம் அப்படியே வந்து கீழே இறங்கி சீக்கிரமாக குலாப் ஜாமுன் வந்து கெட்டு போயிடும். அதனால் நம்ம மூடாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். நீங்களே இதே மாதிரி நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி குலாப் ஜாமுன் ரெடி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.